மிளகா சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம், 2 கட்டி பூண்டு எடுத்திருக்கோம், 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ பச்சையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எதையும் வதக்க போகிறதில்ல, இல்லை அரைச்ச வாட்டி தான் வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்திக்கலாம் மிக்ஸி ஜாரில், 2 கட்டி பூண்டு சேர்த்திக்கலாம், எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க சட்னி எப்படி தாளிச்சிக்கிறது வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கோம், கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் இந்த சட்னிக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். எப்போயுமே சட்னி வந்து சுண்டி வருங்கிறதுனால நம்ம வந்து சட்னிக்கு பாதி அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துனாலே சரியாக இருக்கும். ஏன்னா சுண்டும் போது சட்னியோட அளவு வந்து இது வந்து குறையும், அதில் இருக்க தண்ணியெலாம் குறையணுங்கிறனால. இப்போ வந்து இது நல்லா கொதித்து மேலே தெளிக்கும், அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி இருக்க தண்ணியெலாம் நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கிளறிட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்படி இடையில வந்து ஒரு 2 தடவை கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், திரும்ப பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சட்னி நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த தடவை நம்ம மூடி வைக்க தேவையில்லை, இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். சட்னி இன்னும் நல்லா சுண்டி கலர் மாறி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் நல்லா சட்னி சுண்டி கலர் மாதிரி வந்துச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு சரியாக வேணும்னா குறைச்சலாக இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பயுமே வெங்காயம் 1/4 கிலோ எடுத்தால் தக்காளி 1/2 கிலோ எடுக்கணுங்க. அப்போ தான் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு வாரம் ஆனால் கூட நம்ம கெட்டு போகாது. செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும் போது எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாஃப்டான தோசைக்கு இந்த மிளகாய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.